இன்றைக்கி நாய் லோட்டஸ் கிச்சனில் வந்து நம்ம மொறுமொறுப்பான பகோடா போட போகிறோம். அது வந்து கடலை மாவு வச்சு தான் போட போகிறோம். இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், உரித்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, முழு பூண்டு சும்மா அந்த தோல் உரிக்காமல் உரிச்சது பாதி அதையும் இதில் வந்து சேர்த்துருக்கோம். இதை வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரக்கூடாது, லைட்டாக ஒரு கொட்டு, அவ்வளோதான். இதோட ஒரு சின்ன இஞ்சி துண்டு இதையும் சேர்த்துக்கலாம். அதில் இதை அப்படியே நம்ம ஒரே ஒரு ஓட்டிகிட்டு வந்துடும், கொஞ்சம் குறப்பாகவே. இதை மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வரணும். இது வந்து நம்ம சின்ன உரல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கூட தட்டலாம். இந்த பச்சை மிளகா மட்டும் இன்னும் லைட்டாக இன்னொரு ஓட்டி எடுத்துகிட்டு வருவோம். பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் இன்னும் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்று பாதியாக தான் அரைக்கணும். இது மட்டும் லைட்டாக ஓடலை. இதை மறுபடியும் ஒரு ஓட்டி எடுத்து வருவோம். நான் ஒரு 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு ஒரு 2 சின்ன குழிக்கரண்டியால் 2 எடுத்துக்கிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சின்ன ஸ்பூனால் ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ஆப்ப சோடா, சமையல் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நம்ம கலந்து எடுத்துகிட்டு வருவோம். லைட்டாக தண்ணி தெளித்து இதை நம்ம கலந்து எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து எடுத்துகிட்டு வரலாம். இதை இந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். லைட்டாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். அது எண்ணெய் காயிட்டோம். மாவு இதை இப்படி பிசைஞ்சி வச்சுருக்கேன்னா இந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடலாம். நல்லா செவர விட்டு திருப்பி போட வேண்டியதான். நல்லா செவந்து சூப்பராக வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போது பகோடா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மொறுமொறுப்பான பகோடா, நல்லா மெதுவாகவும் இருக்கும், மொறுமொறுப்பானவும் இருக்கும். பகோடா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.